சனி பகவான் வக்ர பயிற்சி எந்த மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, கடன் பிரச்சனைனால முடியல சாமி, ஏண்டா வாழ்றேன்னு தெரியல, கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கி வைக்குது. உங்களை கடன் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய கணவன் மனைவி ஒற்றுமையில நீங்க படுற பாடு, உங்களை புரிஞ்சுக்காம அவங்க படுத்துற கஷ்டம், அவங்க கொடுக்கிற டார்ச்சர், இதுல இருந்து எப்படா வெளியே வருவோன்னு காத்திருக்கிற உங்களுடைய கவலை. ஸோ இதை வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி. கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்ப பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடு சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பாத்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்க, 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமா வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. கன்னி ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான 100 நாட்கள் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்காகவே. என்ன சார் இவ்வளவு அழுத்தமா சொல்றீங்க அப்படின்னா, சார் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தார். கிட்டத்தட்ட கண்டக சனியாக அமர்ந்த நம்முடைய சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிய வச்சார். அதாவது ஒரு 2021 இருந்து கன்னி ராசிக்காரங்க நீங்க பட்ட கஷ்டமோ, நீங்க அடைஞ்ச போராட்டத்தையோ, உங்களுடைய நிலையான தன்மையை இழந்த சூழ்நிலையோ சொல்லுங்க அப்படின்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல சூழ்ச்சிகள், பல போராட்டங்கள் நடந்தது உண்மை என்றால், உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்கிற ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமே கிடைக்க போதுங்கிறதும் உண்மை. சனி பகவான் வக்ரம் பெற்று 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால ஒரு 138 நாட்கள்ல 100 நாட்கள் யோகமான நாட்கள், 38 நாட்கள் கவனமான நாட்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட ஜூலை 27 இருந்து நீங்க நவம்பர் மாசம் ஸ்டார்டிங் வரையும் நீங்க நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி முடிச்சு மகிழ்ச்சி அடைவீங்க. என்னென்ன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க மனசு தெளிவாகும். ஒரு குழப்பமான மனநிலையில இது செய்வோமா, அது செய்வோமா, அப்படி செய்வோமா, இப்படி செய்வோமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு
உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய முயற்சிகள் மூலமா வெற்றி பெறுவீங்க. கன்னிராசிக்காரங்களுடைய பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க எத்தனை பேருக்கோ உதவியா இருந்திருக்கீங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையோ மாற்றிருப்பீங்க, எத்தனை பேருக்கோ ஏனியா இருந்து உயர்த்தி விட்டுருப்பீங்க. ஆனா நீங்க என்னைக்குமே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராம இதெல்லாம் செய்வீங்க போல. இதை செஞ்சா நம்மளை காப்பாற்றுவாங்க, இதை செஞ்சா நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அதனாலதான் கன்னி மனசுக்குள்ள கலங்கிக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க வெளியே கலங்கினீங்கன்னா உங்களுக்கு யாராவது உதவி எதிர்பார்க்கீங்கன்னு நினைச்சிருவாங்கன்ட்டு நீங்க மனசுக்குள்ளதான் கலக்கத்தை வச்சிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய ஒரு நல்ல குணத்துக்கு நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில குழப்பம் இல்லாத வாழ்க்கையை இந்த 100 நாட்கள் சனி பகவான் கொடுப்பார். சந்தோஷமே இல்லாம இருந்த கன்னி இனிமே சந்தோஷத்தை தேடி நீங்க போக தேவையில்லை, சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, மனதுக்கு பிடித்த வாழ்க்கை கன்னிராசி என்பது இந்த 100 நாள்ல உறுதியா மனசுக்கு பிடிச்ச மாதிரி கார் வாங்க போறீங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி பைக் வாங்கலாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கலாம். ஸோ உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்களுடைய கிரகம் உங்களுக்கு நிறைவேற்றும். அதேபோல திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனை. கணவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, மனைவி புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க. சில பேருக்கு இன்னும் இழுத்துக்கோ பறிச்சுக்கோ போயிருக்கு திருமண வாழ்க்கையோட ஸ்டைலு. சில பேருக்கு பிரிவே ஏற்பட்டுருச்சு, சில பேருக்கு டைவர்ஸே ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்படிலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களாகிய நீங்க இருக்கீங்கன்னா, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறி பிரிந்த உறவு இணைவதற்கு வாய்ப்பு, புதிய வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு, போராட்டம் இல்லாத ஒரு உண்மையான அன்பை பெறுவதற்கான வாய்ப்புலாம் சனி பகவான் வக்கர பயிற்சிக்காரங்கள உறுதியா கொடுக்க போற. உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உங்களை அறியாம ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, அதே போல அப்பாவுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருக்குன்னா, அல்லது நீங்க வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் இருந்தும் போக முடியும் தடை இருக்குன்னா, இது எல்லாத்தையும் இருந்தா அப்படியே சரி பண்ணி அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவு அற்புதமா இருக்க போகுது. உங்களுடைய மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் முழுமையா கன்னிராசி என்பதை உங்களுக்கு உங்களுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போற. ஓகேவா? அதனால கவலைப்பட வேண்டாம். மேற்படிப்புக்காக படிக்கணும்னு ஆசைப்படுறேன், முயற்சி பண்றேன், ஆனா தடையாவே இருக்கு, நான் படிப்புக்கு மீண்டும் தொடரலாமா, படிக்க முயற்சி எடுத்தா படிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி உங்களுடைய படிப்பில் நீங்க மிகப்பெரிய சிறந்த நபராக, மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நபராக, மனசுக்கு பிடிச்ச மாதிரி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க. இது உள்நாடு வெளிநாடு எங்கனாலும் சரி, நீங்க எங்க போய் படிக்கிற ஆசைப்படுறீங்க அங்க போய் படிக்கக்கூடிய பாக்கியம் சனி பகவான் வக்கரம் பெற்று 100 நாள்ல கொடுக்க போற. சரி, இவ்வளவு நன்மையை கொடுக்காரு சனி பகவான், வேற எதுவும் கவனத்தை வலியுறுத்துறாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சனி பகவான் அதே ராசியில தான் வக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்காரு, 7ஆம் இடத்துல தான். ஆனா குருவுடைய பார்வை விலகி அவருடைய வக்கரம் பெற்ற நிலை செயல்பட போகக்கூடிய இந்த 38 நாட்கள்ல கன்னிராசி என்பர்கள் புதிய தொழில் தொடங்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. யார் சொல்றதுங்கிறது தொழில் தொடங்கிடக்கூடாது. இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கவனம் செலுத்தணும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதாக இருந்தால் 100 நாளுக்கு முன்னாடி பண்ணிடலாம். 100 நாளுக்கு பிறகு வீடு சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. உங்கள் வீமுக்குன்னே உங்கள் உஸ்பதி வெங்கடேஸ்வர கூட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் உங்களை எப்படியா டேமேஜ் பண்ணி உங்கள் பேரை கெடுத்து அதில் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய கூட்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் கன்னி ராசிக்காக, அதாவது நவம்பர் மாதம் ஸ்டார்டிங் வந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும்
அப்படியே ரொம்ப ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் யாருக்கும் புரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி மட்டும் வச்சு பாருங்களேன். இந்த சனி வக்கர பயிற்சிக்காக டாப் லிஸ்டில் நாங்களும் ஒருவர் அப்படின்னு கை தூக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் வந்து மீண்டு வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான சனி வக்கர பயிற்சி காலமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு நடக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் ஒரு 20% 30% ரியாலிட்டியாக கிடைக்கும். அப்போ 20 to 30 தான் கிடைக்குமா, நாங்கள் எதிர்பார்க்க எல்லாமே நடக்காதா, எல்லாமே கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள கேள்வி வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது வந்து கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம் மட்டும்தான் இப்போ நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதே போல் பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுடைய ராசி கட்டம், அம்ச கட்டம்னு சொல்லி 2 கட்டங்கள் நம்ம எழுதி கொடுப்போம். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதியோட யார் சேர்ந்திருக்கா, தற்போது நடக்கும் தசாநாதன் யாரு, புத்திநாதன் யாரு, இந்த தசாநாதனுடன் அல்லது புத்திநாதனுடன் ஏதும் ஒரு பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கா அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம், அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்படி அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக நீங்கள் பலன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் தெளிவாக ஆராய்ஞ்சு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். ஓகே? இதை தாண்டி சார் எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு பிறந்த தேதி எழுதி வைக்கல, என்னோட பேர் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்களும் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து பேரை வச்சு ராசியை கால்குலேட் பண்ணுறோம்ல. ஸோ அதன் அடிப்படையில் கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிருக்கேன் சார் உங்களை. நான் எனக்கு என்னென்னா என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றேன், ஜாதகம் இல்லாட்டியும் பார்க்கலாமா, நீங்கள் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் இல்லாட்டியும் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உறுதியாக பிரசனம் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லிய பலன் எடுக்க முடியும். சரியா? ஸோ நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக கொடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோ நம்ம பேசுகிறோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஷூட் எடுக்கும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத செக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கான விஷயங்களை நம்ம தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.